viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக லேட்டஸ்டா நம்மளோட சினிமா அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். சோ இன்னைக்கு என்ன ஹாட்டான ஸ்பெஷல் நியூஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாபநாசம் திரைப்படத்தோட சக்சஸ் மீட் தான் பார்க்க போறோம். பொதுவா வந்துட்டு ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு டாக் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இடம்பெற்ற திரைப்படம் தான் பாபநாசம். இத பத்தி வந்துட்டு கமல் சாரே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து இந்த திரைப்படம் 3 லாங்குவேஜ்ல எடுக்கப்பட்டு அந்த 3 லாங்குவேஜ்லயுமே இந்த திரைப்படம் வந்து வெற்றி திரைப்படமா ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்ல வெளிவரக்கூடிய பாபநாசம் திரைப்படமும் கண்டிப்பா வெற்றி அடையும்னு சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பா போய் ஆகல அப்படினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த திரைப்படம் ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த திரைப்படத்தோட சக்சஸ் மீட்டை பார்க்கலாம். எங்கள் படத்தை இவ்வளோ பெரிய அருமையான ஒரு வெற்றி ஆக்குனதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஆனால் அதையும் மீறி எனக்கு பர்சனலாக ஒரு நன்றி. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடிக்க வரும்போது எனக்கு இவ்வளோ ஒரு அருமையான இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கொடுத்து என்னை மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியில் என்னை அவ்வளோ அன்பாக அவ்வளோ அழகாக அவ்வளோ அருமையாக என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்ததுக்கு என்னுடைய மனமான நன்றி. பாபநாசம் படத்துடைய ஒவ்வொருத்தருடைய பேர் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். பட் ஹோல் ஹார்ட்டடாக ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஸோ வண்டர்ஃபுல் ஃபார் மீ டு கம் பேக். தேங்க்யூ. தமிழ் நல்லா தெரியாது, ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக தப்பு இருக்கும், மன்னிச்சிடுங்க. இந்த பாபநாசம் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது உங்கள் சப்போர்ட்டு. ஐ ரியலி பிலீவ் இன் இட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் சுயம்பலிங்கத்தையும் ஃபேமிலியையும் உங்கள் குடும்பம் நினச்சி வரவேற்றதுக்கு தமிழ் மக்களுக்கு என் நன்றி. அதுக்கு காரணமாக இருந்த பாபநாசத்தின் ப்ரொடியூசர், இந்த படத்தில் ஒர்க் பண்ணிய டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், அவருக்கும் நான் நன்றி சொல்வேன். பாபநாசம் படம் 40 நாளுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சின்ன டைமில் இந்த படம் முடிக்கிறதுக்கு என்னோட கோஆப்ரேட் பண்ணிய நம்ம உலக நாயகன் கமல் சார் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது வெற்றி விழாலாம் இல்லைங்க. வெற்றி விழா நான் எப்போ கொண்டாடினேங்கிறத சொல்கிறேன். 40 நாளில் ஒரு நல்ல படத்தை எடுத்து இன்னையோட முடிஞ்சது ஷூட்டிங்னு சொன்ன அன்றைக்கே எனக்கு வெற்றி விழா. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். ப்ரொடியூசருக்கு வெற்றி, அது டேபிளில் வெற்றி. அதை செய்து காட்டிய ஜீத்துவுக்கு நாங்கள் அன்னைக்கே வெற்றி விழா எடுத்துட்டோம். ஆனால் இது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா. இது எதிலிருந்து கடன் பாக்கி இருக்குன்னா என்னுடைய அவ்வளவு துறையிலிருந்து இருக்கு. ஒரு நல்ல படத்தை எடுத்து சென்றதற்காக வியாபாரத்தில் நிறைய படங்கள் பண்றோம், வெவ்வேறு விஷயங்கள், பல
காம்ப்ரமைசஸ் செய்துக்கிட்டு நாங்கள் செய்யும் படங்களை விட இந்த மாதிரி படங்கள் எங்களுக்கு எங்கள் மன திருப்திக்கும் உங்கள் மன திருப்திக்கும் ஆளாவது ரொம்ப வியத்தகு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. நல்ல தமிழ் படத்தை இப்படி தூக்கி பிடியுங்கள். அது செய்தீர்களே ஆனால் மீண்டும் நல்ல நல்ல தமிழ் படங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் என்னையும் எனது சகோதரர்களையும் வந்தடையும். அதுக்காகத்தான் இதை நான் முக்கியமா சந்தோஷமா, இது என்னது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ள எண்ணத்துக்கு இவ்வளவு கொண்டாடணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் கைவிட்டு விட்டு உங்களுக்கு ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல, பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்ல, உங்களுக்கு நன்றி சொல்வதன் மூலம் ரசிகர்களுக்கும் இது நன்றி சொல்லும் ஒரு வேலையாகிவிடும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறோம். டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்பலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கை உள்ள கலைஞனால் தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும். நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது, நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணா கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக காலம் தாழ்ந்து சில படங்கள் கொண்டாடப்படும், அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு உட்பட. பல இணையதளங்களில் பல பழைய படங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நன்றாக இருந்தது. அது அப்போ சொல்லியிருந்தா ப்ரொடியூசர் சந்தோஷமா இருந்திருப்பாரு, நான் அதை விட சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் காலத்தில் செய்த நல்ல செயல் இது. அன்றே செய்த இந்த நன்று எங்களையும் நல்ல தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் பிரிந்து போகும்பொழுது ஒரு சிறிய கண் நனைவு இருந்தது அவர்களுக்கு எல்லாருக்குமே. அது என்னமோ ஒரு கேம்ப் முடிஞ்சு ஒரு சந்தோஷமா, ஹாலிடே முடிஞ்சு காலேஜ் கேம்பஸ் மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. நிஜமாகவே நான் இவர்களுடைய திறமையை மதிக்கிறேன் என்பதற்கு இதே அதாவது லைன் ப்ரொடக்ஷன் யூனிட் அடுத்து என்னுடைய தூங்காவனத்திற்கும் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அதற்கு சாட்சி. இனியும் தொடர்ந்து இதில் நடித்த பல கலைஞர்கள் என் படத்தில் நடிப்பார்கள் என்பதற்கு ரசிகர்கள் கொடுத்த பலம், அந்த ஆர்வம். ஐயோ, இவ்வளவு பிரமாதமான நடிகர்கள் நம்ம கையில் இருக்காங்க, நம்ம வெளியே போய் தேடிட்டு இருக்கோமே என்று மீண்டும் எனக்கு ஒரு முறை நினைவுபடுத்திய ரசிகர்களுக்கும் நன்றி. அத்தனை பேரும் திறமையானவர்கள். செட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு நடிகனாக அந்த சந்தோஷம். என்னுடைய பாத்திரம் மாத்திரம் நன்றாக இருந்து பிரயோஜனம் இல்லை. படம் இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்றால் அத்தனை பாத்திரங்களும் நன்றாக இருக்க வேண்டும். அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் முக்கியமாக அது நடிப்பவர்களும் அதை பெருமையாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை எல்லாருமே பண்ணாங்க, எல்லாருமே செஞ்சாங்க. டப்பிங் வரையிலும் பல திருத்தங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதற்கெல்லாம் பரிசாக, அந்த வியர்வைக்கு பரிசாக உங்களுடைய கரகோஷங்கள் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோவா ஜிவி பண்ணியிருக்காரு அண்ட் ஹீரோயினா மனிஷா யாதவ் அண்ட் கயல் படத்துல நடிச்ச ஆனந்தி நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக்கும் நம்ம ஜிவி தான் அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் அப்போ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தது. அதுல முக்கியமான டாக்கா பார்த்தோம் அப்படின்னா ஜிவி ஒரு லிப்லாக் சீனுக்கு 36 டேக் எடுத்தாராங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிலும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்ல பார்க்கலாம். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர் அப்படின்னு. இல்லைப்பா கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யலை டீச்சர். செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர்? செய்ய மாட்டேன், தண்டனை கொடுக்க மாட்டேன். நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யலை டீச்சர் அப்படின்னு. ஒன்று ஹோம்ஒர்க் செய்யலைன்னா கூட அந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷன், அதில் அவங்க பயங்கரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர் தான் இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க சமீபத்தில். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன், ஏதாவது என்ன பேசுறதுன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரல. இங்கே வந்தோன்னா சரி எப்படியும் பாட்டு ட்ரைலர் அதெல்லாம் பார்த்தோன்னா அதை வச்சுட்டு ஏதாவது பேசலான்னு பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாமே மறந்துட்டேன். எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரியல. தொண்டை நிறைய அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பொண்ணோட சேர்ந்து ஜிவி பிரகாஷ் டான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு அம்மா போய் கிளி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுகிற கிளி வாங்குறதுக்காக.
அங்கே போனோடனே இந்த கிளி நல்லா பேசுங்க, ஆனால் உண்மை பேசும் அப்படின்னோடனே அந்த அம்மா போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகாக இருக்க, ஆனால் நீ ஒரு ஐட்டம் அப்படின்ட்டு அந்த கிளி. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுட்டு நம்ம போய் ஐட்டம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்ன எப்படிலாம் பேசுது அப்படின்னா அவர் கிளியை கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளோ உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது, இப்போ போய் நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னா நான் போய் நான் அழகாக இருக்கேனா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சரி சாயங்காலமானா நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவரை நீ யாருன்னு நினைப்பேன் அப்படின்னு கேட்டிருங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நினைப்பேங்க நான் அப்படின்ட்டு இருக்காப்ல. சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு நினைப்பேங்க அப்படின்னு. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன், உங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைப்பேன் நான். சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன், நான் அப்பனே சொல்கிறேன் இல்லையா இது ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமாக இருப்பார் போல இருக்கு. படுற ஐட்டம், இந்த லெவலுக்கு ஒரு ஐட்டமாக நான் ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இந்த ட்ரைலரில் நான் வந்து அவருடைய டார்லிங் படம் பார்க்கல, இதான் முதல்ல நான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது. செமையாக இருக்குது, இவ்வளோ எனர்ஜி. அப்புறம் அதில் எதுவுமே பொய்யா இருக்க மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி பெடல் எடுக்கலாம். 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவார் அவர்? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிடுவார். 2 பொண்ணும் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார்? 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஹிட்டு இல்லைன்னா சூப்பர் ஹிட்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படம் ஆக்சுவலாக இது 2வது படம் எனக்கு ஜிவியோட. இதுக்கு முன்னாடி பென்சில்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது சொன்னாப்பில்ல ஜிவி, பிரதர் இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் கதை கேட்குறீங்களா? இல்லை கதை கேட்குறீங்களா, சரி அனுப்பி வைங்கன்னு. அப்பா நான் ஒரு டைரக்டரை பார்த்தேன், இன்னும் கூட அவனை எங்கேயா பார்த்தா பயமாக இருக்குது, இங்கே தான் இருப்பாங்க, அப்படியே ஒழிஞ்சு ஓடுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் மீட் பண்ணதே இல்லை என் லைஃப்லேயே. இதுக்கு மேலே அவங்க அப்பா ஒருத்தர் வேறு இருக்கார், அப்பா பையன் டைரக்ஷன். இது எனக்கு முதல்ல தெரியாது. அவங்க அப்பா வந்து அங்கே உட்காந்துருப்பார், இவருன்னா டிஆர் சார் மாதிரி கொஞ்சம் ஷேடு இருக்கு, இவர் யார் அப்படி ஏதோ அசோசியேட் போல இருக்குன்ட்டு நம்ம கவனிக்கிறதே இல்லை. அப்புறமா தான் சொன்னாங்க நான் கொஞ்சம் அசோசியேட் அசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் ஓட விடுவேன். பார்த்தா சார் இது வந்து டைரக்டரோட அப்பாண்ணா. அடாடா அப்பாவா, சரி நான் அடக்கி வச்சேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும், ஜிவி சூப்பர்வாக. ஏன்னா ஒரு 1 மினிட்லாம் கேமராவில் தனியாக ஹோல்ட் பண்ணுற ஃப்ரேமில் பெரிய விஷயம். ஜிவி அதில் கரெக்டாக இருக்காப்புல. ஸோ ஜிவி எனி கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல. அதுவும் நல்ல டைமிங்லாம் தெரியுது ஜிவிக்கு. நாட் ஓன்லி மியூசிக், இதுலேயும் கலக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவியோட ஒரு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ் வந்து சென்னை நகரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். அதுப்போ அந்த டைமில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக துருத்துன்னு இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பழக்கமாக இல்லை, ஃபங்க்ஷனில் பார்த்து தான் பழக்கம். ஸோ அந்த பார்த்தப்போ ஒரு முகத்தில் வந்து அந்த நான் நினச்ச அந்த ஹீரோ அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அவர் போய் அப்ரோச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவர் அப்ரோச் பண்ணி வேணான்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் நடிக்கலாம், ஒரே டைமில் 2 வேலை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அந்த படம் வந்து சில காரணங்களால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் எவ்வளோ பெரிய ஹீரோவானாலும் என் பேனரில் நடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா டைட்டில், படத்தோட டைட்டிலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் அவங்க 2 பேரோட ஃபேன். எனக்கு படம் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நீ தேட்டருக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப கசக்கி புழியாமல் அப்படி ஜாலியாக ஒரு 2.5 hours அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வேறு சிம்ரன் வேறு இருக்காங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுக்கு மேலே சிம்ரன் வேறு படத்தில் இருக்காங்க. அது வந்து ஆடட் போனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வேறு நல்ல டைலாக் வேறு சொல்லியிருக்காங்க, லவ்ங்கிறது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி, அது போன மாதிரி தெரியும் ஆனால் போகாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டேண்ட்ரஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்ல டீம். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸுன்னு இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பையன் இருப்பான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறும்புக்காரனும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டீம்,
நல்ல டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 சாங் 3 சாங்குமே வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப இதாக இருக்குது. 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் இந்த குழுவினர்களுக்கும் எல்லாருக்குமே, நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி தரணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல வந்து லேட்டஸ்டான நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's tada bye from உங்கள் பிரேமுல பிரியா.